உன் போன் அடிக்குது பாரு. அக்கா வந்துட்டேன். ஹலோ ஹலோ, நான் கவிதா பேசுறேன். ஏய் கவிதா, என்னாச்சு? ஏன் அழற? என்ன இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனவனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அத கேள்விப்பட்ட உடனே என் மனசே சுக்கு நுர உடைஞ்சு போச்சு. இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த அவமானத்தோட நான் இனிமே வாழ முடியாது. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், சாக போறேன். கவிதா, என்ன உளறிட்டு இருக்க? இங்க பாருமா, உன் வயித்துல குழந்தை இருக்கு. நான் சொல்றத கேளு. அதுவும் என் கூட சேர்ந்து சாக போகுது. ஏய் ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அது மாதிரி எல்லாம் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் தற்கொலை பண்ணிக்க தான் போறேன். ஐயோ, நீயும் சுப்புவும் எனக்கு செஞ்ச எல்லா உதவிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்வேன். இப்போ எனக்கு யாருமே இல்ல. அதனால நீ தயவு செஞ்சு சுப்புவோட வந்து என் டெட் பாடிய வாங்கிக்க சரசு. என்ன அனாதை படமா போக வச்சிடாத. என் டெட் பாடிய வாங்கி செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் செஞ்சிடுங்க. இது என் கடைசி ஆசை. நான் என் அண்ணன் போன இடத்துக்கே போயிடுறேன். ஐயோ, இங்க பாரு கவிதா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. நீ டென்ஷன் ஆகாத, நீ எதுவும் பண்ணிக்காத. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் வரேன் அங்க. ஹலோ கவிதா, ஐயோ, போனை கட் பண்ணிட்டாலே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னன்னே தெரியலடி. திடீர்னு கவிதா எனக்கு போன் பண்ணி நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படி இப்படின்னு என்ன பயமுறுத்துறா. எதுக்காகவா? ஐயோ, அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவ பத்தி ஏதோ மோசமான தகவல் கிடைச்சுதான். அவளுக்கு வாழ விருப்பம் இல்லங்கிறா. நான் உடனே கிளம்பிட்டு என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவளுக்கும் வேற வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை இல்ல. பாவண்டி, புள்ள தச்சு பொண்ணு தனியா இருக்கா. அவளோட சேர்ந்து இந்த குழந்தையும் சாகணுமா? ஐயோ, இதை விட குடும்பம் வேற எதுவுமே இல்ல. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கேட்டு பாத்துக்கோ. இந்த பாரு, ஒண்ணும் போவேனா. அவளுக்கு என்னன்னு போன் பண்ணி கேளு போதும். இல்லடி, நீ பத்திரமா இரு, வீட்டை பாத்துக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் சொல்றத கேளு. மாமாவை அந்த ஓரத்துல படுக்க வச்சிடலாமா? வேணாம் தம்பி, சமையல் ரூம் பக்கத்திலே இருக்கு. சமையல் பண்ணும்போது அவங்களுக்கு பாய்ச்சல் அடிக்கும். இல்ல, மாமாவை தனியா ஒரு ரூம்ல படுக்க வச்சிடலாம். அப்பதான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம யாராவது பாத்துக்க முடியும். வேணாம், ரூம்னா எல்லாரும் போய் அடிக்கடி கவனிச்சிட்டு இருக்க முடியாது. இங்கேயே ஹாலில் எங்கேயாச்சும் இருந்தாருன்னா நம்ம எல்லாரும் அவர் கவனிச்சிக்க முடியும். ஆமாங்க, இங்கே ஹாலில் இருந்தா கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும். நம்ம அப்படி இப்படி போயிட்டு வரும்போது எல்லாரும் அவரை பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். சரி, அப்போ அப்பாவை இங்கேயே வச்சிடலாமா? என்னமாம்மா? எப்பவும் ஒரு இடத்துல ஆஞ்சு வஞ்சி இருக்க மாட்டாரு. இப்படி ஒரே இடத்துல படுப்பாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இந்த குடும்பத்து மேல யாரு இப்படி கண்ணு வச்சான்னு தெரியல. எந்த தரித்திரத்தோட பார்வை இந்த வீட்டுல பட்டுச்சுன்னு தெரியலையே. ஏன் அத்தை கவலைப்படுறீங்க? நம்ம 5 பேர் இருக்கோம்.
நாம இவரை பாத்துக்க மாட்டோமா என்ன? ஒத்த ஆளா இருந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டாரு. நம்ம 5 பேர் சேர்ந்து இவரை பாத்துக்க முடியாதா? ஏன் முடியாது? மாமாவுக்கு பேப்பர் படிச்சு காட்டுறது, மாமாவை எப்பயுமே சிரிச்ச மாதிரி ஹாப்பியா வச்சுக்கிறது என்னோட பொறுப்பு. ஆமா, அப்பாவை குளிக்க வைக்கிறது, அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி வர்றது, பாத்ரூம் கூட்டு போறது, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, நானும் அப்பப்ப உனக்கு ஹெல்ப்பா இருக்கிறேன் மாப்பிள்ள. சரி மாமா. மாமாவுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கற வேலையை நான் பாத்துக்கிறேன். இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு சோறு போட்ட மனுஷன் இவருக்கு சாப்பாடு ஊட்டுற வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்ட பிறகு மாமாவை நான் மட்டும்தான் பாத்துக்க போறேன். அப்போ என் மாமாவை நான் நல்லா கவனிச்சுப்பேன். அவருக்கு மருந்து கொடுக்கறது, எண்ணெய் தேய்ச்சி விடுறது, அவர் கூட பேசுறதுன்னு எல்லாமே நான் தான் பண்ணுவேன். சொல்ல போனா 24 மணி நேரமும் இனிமே மாமா என்னோட கவனிப்புல தான் இருக்க போறாரு. இல்ல மாமா? ஐயோ, இவ பாத்துக்க போறாளா? ஏற்கனவே சாத்துக்குடிய கண்ணில் புரிஞ்ச வேற என்னெல்லாம் பண்ண போறாளோ? பாருமா எப்படி அழுகுறாருன்னு. மாமா, கவலைப்படாதீங்க மாமா. இத பாருங்க, உங்களுக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம். என் வயித்துல வளர்றதுல இந்த குழந்தை, இது பிறக்கும் போது அதை தூக்கி கொஞ்சிற ஆள நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வைராகியத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்களேன், நீங்க எவ்வளவு சீக்கிரமா குணமாக போறீங்கன்னு. அந்த குழந்தை தாய் தந்தையை பிரிச்சிரும். நாம் தடுக்க நினச்சாலும் அது தானாக நடந்துடும். அதான் விதி. சுருக்கமாக சொல்ல போனால், திவ்யாவுக்கு பிறக்க போகிற குழந்தையால உங்கள் குடும்பம் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து நடு தெருவுக்கு வந்து நிற்கும். என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? என் வயித்துல இருக்கிற குழந்தை வெளியில வந்த உடனே குழந்தையோட குழந்தையா நீங்களும் ஓடி ஆடி விளையாட போறீங்க. கவலைப்படாதீங்க. ஏமா திவ்யா, நேரம் ஆயிடுச்சுல, சமையல் பண்ணணும்ல. நீ உள்ள போய் சமையல் வேலையை பாரு. ஜோதி மாமாவை பாத்துக்குவா. பாத்துக்கண்ணே. சரிம்மா, நானும் ரெடி ஆயிட்டோம். அப்படியே கடை கிளம்புறோம். வாமாம்மா. மாமா, இனிமே 24 மணி நேரமும் நான் மட்டும்தான் உன்னை பாத்துக்க போறேன். நல்லா பாத்துக்கட்டுமா? எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உடனே என் கூட கிளம்புங்க. வாங்க போலாம். என்ன விளையாடுறியா? ஆபீஸ்ல வேலை இருக்காது, தம்பி ஆபீஸ்னா எப்ப வேணாலும் கூப்பிடுவியா? இதெல்லாம் தப்பு சரசு. ஐயோ, ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஒரு உயிர் போக போகுது, அது காப்பாத்து கூட என் கூட வர மாட்டீங்களா? உயிர் போதா? யாருக்கு? எங்க கவிதா போன் பண்ணாங்க. அவ தற்கொலை பண்ணிக்க போறாளாம்.
இங்க பாருங்க, உங்களையும் என்னையும் அவ பாடியை வாங்கி எரிக்க சொல்றாங்க. என்ன சார் சொல்ற? ஆமாங்க, அவ வயித்துல குழந்தைய கொடுத்து அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை பத்தி ஏதோ முக்கியமான மோசமான தகவல் வந்திருக்கான். அதுல மனசொடைஞ்சு போய் அவ வயித்துல வளர குழந்தையோட அவ தற்கொலை பண்ணிக்க போறான்னு எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க. இங்க தயவு செஞ்சு உடனே என் கூட வாங்க, உடனே போய் அவளை காப்பாத்தணும். ப்ளீஸ் வாங்க போலாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவ அப்படிதான் மிரட்டுவா, ஆனா தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டா. அவ ஒரு போலீஸ்காரி. ஏங்க, போலீஸ்காரி ஒரு மனுஷி தானங்க. அவங்களுக்குலாம் கஷ்டம் வரது இல்லையா? அவங்கள தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்களா? ஏங்க, ஏதோ ஒரு மன அழுத்தம், மன உளைச்சல், ஒரு அவமானம்னு வந்தா எல்லாரும் எடுக்கிற முடிவு தானங்க இது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு உடனே கூட கிளம்புங்க. ஐயோ, அவ தற்கொலை பண்ணிக்க மாட்டாடி. சரி, அவளுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? அவளுக்கு கிடைச்ச அந்த மோசமான தகவல் என்னன்னு விசாரிச்சுட்டாவது வருவோம். பாரு, அவளுக்கு முதுகு சுரிஞ்சு விடுற வேலைக்கெல்லாம் நான் வர மாட்டேன். நீ போய் வேலையை பாரு, கிளம்பு. இங்க பாருங்க, கவிதா தான் போன் பண்றா. கவிதா, இங்க பாரு கவிதா, கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா இரு. அம்மா, நான் கவிதா இல்லம்மா, கனகா பேசுறேன். கவிதாமா தற்கொலை பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. நீங்க உடனே வாங்கம்மா, இல்லைன்னா விபரீதமா ஏதாவது ஆயிடும். இப்ப மட்டும் நீங்க வரலன்னா அப்புறம் கவிதா அம்மாவை எப்பவுமே நாம பார்க்க முடியாது. இல்ல இல்ல, ஹலோ ஹலோ, நான் சொல்றது ஏங்க, இப்போ என் கூட வர போறீங்களா இல்லையா? சரி போ, வரேன். சீக்கிரம் வாங்க. என்ன பண்றீங்க? உடனே வாங்க. வரேன். ச்சே. நான் குதிக்க போறேன். கவிதா, கவிதா, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறேன். வேண்டாம், சொன்னா கேளு கவிதா. வேண்டாம் கவிதா, நான் வர மாட்டேன். சார் சொல்லுங்க சார். கவிதா, நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? நான் போலீஸ் இல்ல, புள்ளத்தாச்சி பொண்ணு. நான் இப்ப குதிக்க போறேன். கவிதா, சொன்னா கேளுங்க, ப்ளீஸ் கீழே இறங்குங்க. ஐயோ, புள்ளதாச்சி புள்ள கீழே விழுந்தா 2 உயிர் போயிருமே. இதுக்கு காரணமானவன் உருப்படவே மாட்டான். ஆமாமா. கவிதா, சொன்னா கேளுங்க, ப்ளீஸ் கீழே இறங்குங்க. நான் வர மாட்டேன். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. சொன்னா கேளுங்க கவிதா. சார் நீங்க சொல்லுங்க சார், உங்க ஃப்ரெண்டு தானே, சொன்னா கேட்பாங்க சார், பேசுங்க சார். என்னங்க யோசிக்கிறீங்க? நீங்க பேசினா அவ வருவாங்க. இங்க பாருங்க, தப்பு இல்ல, பேசுங்க. அவ மாசமா வேற இருக்கா, அவ்வளவு முக்கியம். எனக்கு இந்த குழந்தையும் முக்கியம். பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. சார் சொல்றாங்களே, கீழே வர சொல்லுங்க. கவிதா, கீழே இறங்கு கவிதா.
கவிதா ஏதாவது பேசிக்கலாமா? என்னை காதலிச்சவன் என்னை கை விட்டுட்டான், என்ன செத்து போன்னு சொல்லிட்டான். இனிமே நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் சாக போறேன். சரசு, என் பாடிய வாங்கி என் அண்ணனை புதைச்சு வச்ச இடத்துல என்ன புதைச்சு வச்சிடு. ஐயோ அம்மா, குதிச்சிடாதீங்கம்மா, குதிச்சிடாதீங்க. யோ, அந்த பொண்ணு குதிக்காதுங்கற என்ன பெட் குதிக்கின்ற நான் குதிக்காதுங்கறியா என்ன? எவ்வளவு வேணாலும் பெட் வச்சுக்க, குதிக்க போது பாரு கொஞ்ச நேரத்துல. பார்க்கலாமா? அங்க ஒரு உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு, பெட்டா கட்டுறீங்க பெட்டே. ஒழுங்கா அவங்கள காப்பாத்துங்கயா. அம்மா வந்துருங்கம்மா. கவிதா கீழே இறங்கு கவிதா. இல்ல, நான் வர மாட்டேன். நீங்க மட்டும் மேல வாங்க. உங்ககிட்ட பேசிட்டு தான் அதுக்கப்புறம் நான் என்ன முடிவா இருந்தாலும் எடுப்பேன். நான் வேணா சரசு அனுப்புறேன், அவட்ட பேசு. இல்ல, நீங்க மட்டும் தனியா வாங்க, இல்லன்னா நான் இப்பவே குதிச்சிருவேன். இரு கவிதா, அவசரப்படாத. ஏங்க, அவதான் உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிடுறால. போங்க, போய் என்னன்னு பேசிட்டு வாங்க. போங்க சார், போங்க. கவிதா, கவிதா ப்ளீஸ் அவசரப்படாதம்மா, ப்ளீஸ் பொறுமையா இருமா. கவிதா இறங்கு. கவிதா கீழே இறங்கு. என்ன கவிதா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க? நீங்க தானே சொன்னீங்க நீ ஏன் உயிரோட இருக்க, நானே ஐடியா கொடுக்கறேன், மொட்டை மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கோன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, என் நாக்குல சரி வந்து உட்காந்துருச்சு, அதனால அப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. மன்னிக்கிறதா? நீங்களே உலகம்னு நம்பி இருக்கேன், உங்களையே உயிரா நினைச்சு உங்களுக்காக எல்லா சுகத்தையும் கொடுத்து தாலி கட்டிக்காமலேயே ஒரு குழந்தையை பெத்து கொடுப்பேன். நீங்க ஈஸியா என்ன செத்து போன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? வயித்துல நம்ம குழந்தைய சுமக்கிறாளே, நமக்காக இந்த சமுதாயத்துல எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பா. கழுத்துல தாலி இல்லாம இவளுக்கு குழந்தைய கொடுத்துட்டோமேன்னு கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா? கொஞ்சமாவது பாசம் இருக்கா என் மேல உங்களுக்கு? இல்லங்க, அவளை கெடுத்தவனை என் புருஷ கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நிச்சயமா நிச்சயமா என் புருஷன் கவிதாவோட மனசை மாத்திடுவாரு. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது உன் புருஷன் தான். இது தெரியாம சரியான முட்டாளா இருக்க. கடவுளே, கவிதாமா இந்த டிராமா இன்னும் எவ்வளவு நேரம் போட போறாங்களோ தெரியலையே. ஐயோ கவிதா, ஊரே நின்னு வேடிக்கை பாக்குது, சரசு வேற நிக்கிறா. இதுக்கு மேல டிராமா பண்ணினா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். தயவு செஞ்சு கீழே இருங்க. இல்ல, அவ்வளவு ஈஸியா நான் வரமாட்டேன். ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு கூட என்ன பார்க்காம ஈஸியா சாகுன்னு சொன்னீங்கல்ல, இனிமே அந்த தப்பு நடக்க கூடாது. சரிமா, இனிமே நான் சொல்லல. தயவு செஞ்சு கீழே இருங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வா. ஆமா, எப்ப நடிச்சு முடிக்க போற? பசிக்குது வேற. நீ சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இந்த வீர விளையாட்டெல்லாம்? இது எப்ப முடியுமோ தெரியலையே, பசிக்குது. இவன் ஒரு இன்ஸ்பெக்டர் தெரியாம கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாம் தெரிஞ்ச நானு இப்படி வெயில்ல நின்னுகிட்டு இருக்கேன். எல்லாம் தலையெழுத்து. அம்மா வாங்கம்மா. சரிம்மா, இனிமே நடக்காது. போதுமா? வெறும் வார்த்தையால சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அப்ப இவ்வளவு நேரமா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்படி நின்னதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பண்றதுனா கவிதா, நான் கீழே இருந்து பார்த்து எங்க குதிச்சு விழுந்து பயந்தே போயிட்டேன். தப்பாரு, ஊரை ஏமாத்துறதுக்காக பண்ணி கடைசியில் உண்மையிலேயே உயிரை விட்டு போறேன். வேணாம், இறங்கிரு. முடியாது. என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் நான் கீழே இறங்கி வருவேன். இல்ல நான் நிஜமாவே குதிச்சிருவேன். ஐயோ, நான் தான் மன்னிப்பு கேட்டேனே. அதெல்லாம் எனக்கு போதாது. வேற என்ன பண்ண சொல்ற? 10 தோப்பு கரணம் போடுங்க. போடும்போது கவிதா என்ன மன்னிச்சிடு, நான் சொன்னதெல்லாம் தப்பு, இனிமே அப்படி செத்து போன்னு சொல்ல மாட்டேன், நீதான் என் உயிரு,
சரசு எனக்கு 2ஆம் பட்சம்தான்னு சொல்லிக்கிட்டே தோப்புக்கரணம் போடுங்க. நீங்க சொல்றது என் காதுல விழணும், இல்ல குதிச்சிருவேன். கவிதா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். பாரு, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமாயிரும். நான் வேணா தனியா ரூமுக்குள்ள வந்து உன்னோட தோப்பு காரணம் போடுறேன். போதுமா? தயவு செஞ்சு இறங்கி வா. சரி, தோப்புக்கரணம் வேண்டாம். ஒரே ஒரு தடவை நீங்க என்ன செத்து போன்னு சொன்னதுக்காக என் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேளுங்க. கவிதா ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கும். இறங்கி வா. இனிமே அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ தான் என் உயிரு, சரசு எனக்கு அப்புறம் தானே சொல்லுங்க. நான் உங்களை மன்னிச்சிடுறேன். நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லல, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இப்படியே தான் நிப்பேன். யாரையும் இங்க இருந்து போக விட மாட்டேன். என்ன மீறி போனாங்க, நான் இந்த இடத்துல இருந்து குதிச்சிடுவேன். சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? வேணாம் ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடு.